60 வரைக்கும் வச்சுருங்க. நம்முடைய பாலை வந்து காய்ச்சி குடிக்க முடியாது, அப்படியே பச்சை பால் தான் குடிக்க முடியும். மெடிசனுக்காகனா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து கலந்த பால்லேருந்து கலந்த கோமியத்துலேருந்து கலந்த சாணிலேருந்து எல்லாத்துக்குமே சார் நம்ம ஒரு ரேட்டுக்கு 6000 ரூபாய் போயின்னு இருக்கு. வெளிநாட்டில் வந்து 24,000 ரூபாய் போயின்னு இருக்கு. அதை கேவலமாக நினைக்கிறவங்களும் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இருக்க நண்பர்களே, நாம் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கழுது பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கழுது பண்ணைக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் ஏரியாவுக்கு. இவரோட லொக்கேஷன் வந்து நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். யாருக்காவது தெரியலன்னா இவரோட கான்டாக்ட் நம்பரையும் வந்து நான் வந்து போட்டு விட்றேன். ஏன்னா ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கழுதை வளர்த்துட்டு இருக்கிறாரு. யாருக்காவது வந்து கழுத பால் வந்து வேணும்னா, குழந்தைங்களுக்கு வேணும்னா கூட வந்து இவங்களோட நம்பர் வந்து கொடுக்குறேன். அங்கேயும் போய் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நம்ம சுற்றுப்பட்ட நெக்ஸ்ட் வந்து யாருக்காவது வந்து புதுசாக வீடியோ வந்து பண்ணணும்னா கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் எம் ஆனந்தன், கொத்தகாண்டப்பள்ளி, ஒசூர் தாலுக்கா. ஓகேண்ணா, எவ்வளோ வருஷமா இந்த கழுதை பண்ண வச்சிருக்கீங்கண்ணா? நம்ம ஒரு 20 வருஷமா இருக்குண்ணா. நம்ம இப்போ என் வயசுலேருந்தே கழுதை தான். தாத்தா பாட்டி அப்பாவுக்கு அடுத்து நான். இல்லை, நம்ம வந்து பக்கா டோபீஸு. நமக்கு வந்து கழுதை இருக்கணும். அதில் வந்து கழுதை நம்ம இருக்கிற வரைக்கும் கழுதை இருக்கணும். உங்ககிட்ட வந்து எவ்வளோ கழுதைங்க இருக்கு? இப்போதைக்கு 40 இருக்கு. மேல் 2 இருக்கு, ஃபீமேல் 30 இருக்கு, 35 இருக்கு. இந்த கழுதை வந்து பண்ண வந்து எதுக்காக வச்சிருக்கீங்க? நாங்கள் பாலுக்கு குட்டி பரவலாக பண்ணுறோம். இது ஷெட்டு எவ்வளோ இருக்காண்ணா? இது வந்து 30க்கு 40 இருக்கு. இந்த பண்ணை வந்து தொடங்குறதுக்கு ஏதாவது முதலீடு அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? இல்லை, முதலீடு யாருக்கிட்டையும் நாங்கள் கேட்கல. எங்கள் சொந்த முதல் போட்டு வாங்கிட்டு வரோம், விற்கிறோம். திருப்பி யாருக்காவது டாங்கி வேணும்னா கொடுக்குறோம். அப்படியே குட்டி பரவலாக பண்ணுறோம். இதில் வந்து நாட்டி இருக்கு, ஹைப்ரிடும் இருக்கு. அதில் ஹைப்ரிடுன்றது வந்து காட்டிவாடின்றது நாட்டி, அலாரின்றது வந்து ஹைப்ரிடு. 30,000 ரூபாய் ஸ்டார்டிங்லேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு. 30,000 ரூபாய் ஸ்டார்டிங்லேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு. இல்லை, அதான் ஃபீமேல் வந்து குட்டி ஜாதி மேலே இருக்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு குட்டி 15,000 ரூபாய் ஸ்டார்டிங் ஆகும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கழுதை வளர்க்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஒரு சிலர் வந்து மெடிசன்ஸ்க்காக வந்து மெடிசனுக்காகனா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து கலந்த பால்லேருந்து கலந்த கோமியத்துலேருந்து கலந்த சாணிலேருந்து எல்லாத்துக்குமே பழைய ஐதி பிரகாரம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க சார். அதை கேவலமாக நினைக்கிறவங்களும் நினைக்கிறாங்க. பால் அந்த என்ன ரேட் கொடுக்குறீங்கன்னா? நம்ம இங்கே குழந்தைக்கு வந்தால் கொடுக்குறோம். நம்ம என்ன ரேட்டுக்கு எட்டுன்னு போய் இது வரைக்கும் கொடுக்கல. இங்கே குழந்தைக்கு ஏதாவது மருந்து சாப்பிட்றதுக்கு வந்தாங்கன்னா கறந்து தரோம். நாங்கள் எங்கேயோ ஓட்டிகிட்டு போய் எல்லாம் விற்கிறதில்ல. வீட்டுக்கு கழுதை வளர்த்து யாராவது வந்து கேட்டால் தரோம், அவ்வளோதான். என்னதுக்கான இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறது? அந்த குழந்தைக்கு வந்து ஜீரண சக்தி நல்லா இருக்கும். அதாவது வந்து இந்த பச்சை நரம்பு நோய் வராது. அதுக்கோசம் பிறந்த உடனே கழுதை பால் கொடுப்பாங்க. அது தலைமுறையாக நடந்துட்டு வருது. பிறந்த உடனே கழுதை பால் கொடுப்பாங்க. ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும், ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். அதுக்கோசம் இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல அந்த சாணம் வைக்கிறது, பால் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க. அது வந்து இப்போ கண்டுபிடிச்சி செய்யறாங்க சார். இது தலைமுறையா நாங்கள் கழுதிலே பிறவிலே இருக்கிறவங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் எதுவும் செய்யல. கழுதை வாங்கிட்டு வர்றது, விற்கிறது, வளர்க்கறது தான் நம்ம வேலை. ஒரு நாளைக்கு வந்து தீவனம் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னா? ஆனால் இது வந்து நார்மலாக வந்து இது டாங்கியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இது மனுஷனா மாதிரி மெண்டு சாப்பிட்றதோட சரி. இது வந்து நமர் போடாது, அசை போடுற இது கிடையாது. அதனால வந்து இதுக்கு வந்து மாட்டு தீவனம் மாதிரி செலவு கிடையாது. இதுக்கு வந்து செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. மாடு மாதிரி 6-7 தீவனம் போட்டால் இது சாப்பிடாது. இது வந்து ஒரே தீவனம்னாலே மெண்டு சாப்பிட்ற தீவனத்தை மட்டும் தான் சாப்பிடும். மெண்டு சாப்பிட்டுட்டாக்கா மனுஷன மாதிரி அவ்வளோதான். அதே மாதிரி இதனுடைய பாலை வந்து காய்ச்சி குடிக்க முடியாது, அப்படியே பச்சை பால் தான் குடிக்க முடியும். காய்ச்சினாவே பால் கெட்டுடும். காய்ச்சினாவே பால் கெட்டுடும். இதுக்கு வந்து சுகரோ காய்ச்சறதோ கிடையாது. கறந்து பால் அப்படியே குடிக்கணும், அப்படியே டேஸ்ட் இருக்கும். எவ்வளவு நேரம் பால் வைக்கலாம்? பால் வந்து நீங்க ஒரு வெத்தலை காம்பு போட்டு எடுத்துட்டு போனாக்க 8 ஹவர் 10 ஹவர் தாங்கும். ஒரு சின்ன ஒரு பெண்ணீர்ல இருந்து எவ்வளவு பால் கிடைக்கும்? 1/2 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் வரைக்கும் கறக்கலாம்.
1 லிட்டர் வரைக்கும் கறக்கலாம். இது வந்து மனுஷனுடைய குழந்தை எப்படி அப்பப்போ 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பால் குடிக்குதோ அந்த மாதிரி பால் குடிச்சிட்டே இருக்கிற ஜாதி இது. அதாவது வந்து குட்டிக்கு பால் இல்லைன்னா வந்து குட்டி இல்லைன்னா பால் கறக்காது. 3 நாள்ல பால் காஞ்சிடும். இப்போ இந்த ஒசூர் ஏரியால இருந்து வாங்குறாங்கண்ணா பால் எல்லாம்? வாங்குறாங்க தேடிட்டு வராங்க. பால் தேவைப்படுறவங்க தேடிட்டு வராங்க. 20-25 வருஷமா கழுதை வளர்த்து பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னே அப்பா வளர்த்துட்டு இருந்தாரு, அதுக்கு முன்னே தாத்தா பாட்டி வளர்த்துருக்காங்க. இப்போ நார்மலாக கழுதைங்க வந்து எவ்வளோ சேல் பண்ணுறீங்க? எவ்வளோ இப்போ வந்து எப்படின்னா இப்போ குட்டி ஜோடியாக வந்து சேல் பண்ணுறீங்களா இல்லை வந்து இல்லை அதாவது அவங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அந்த கழுதை சேல் பண்ணிடுவோம் வந்து கேட்குறவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ நிறைய கழுதை வச்சிருந்தோம்னா எவ்வளோ கழுதை வச்சிருந்தீங்க? நான் 60 வரைக்கும் வச்சிருந்தேன். இந்த கொட்டகை அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி எவ்வளோ செலவு தேவைப்படுத்தது? இது நம்ம சொந்த யூஸ்க்கு செலவு பண்ணிருந்தோம். நம்ம இன்னும் இதாக போடல. நம்ம சொந்த யூஸ்க்கு மழை வந்தால் நினையாமல் இருக்கட்டும், நாய் குட்டியை கடிக்காமல் சேஃப்டிக்காக இருக்கட்டும்ன்றதுக்கோசம். ஆமாம். சொந்த இடம் தானே? இல்லை, வாடகை இடாங்க. இப்போ இந்த கழுதைங்களுக்கு வந்து நோய் வருமா? நோய் வரும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த சளி நோய் வரும். அது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி செப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். காய்ச்சல் வந்தால் டாக்டர் இருக்காரு, வெட்டினரி டாக்டர் இருக்காரு, ஃபோன் பண்ணால் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. டாக்டர்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் 6 மந்த்தாக இந்த மாதிரி வந்து செக்அப் பண்ணுறாங்களா கழுதை? அது நம்ம டாக்டருக்கு பணம் கொடுத்து வச்சுக்கணும். கவர்மெண்ட்டில் வந்து தடுப்பு இன்ஜெக்ஷன் வருது வருஷத்துக்கு ஒரு வாட்டி. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதி பண்ணிட்டு அவங்க புக்கெலாம் எழுதி இது பண்ணிட்டு நம்மளை ஹாஸ்பிட்டல் இதில் சேர்த்திடுவாங்க. அந்த தடுப்பு இன்ஜெக்ஷன் வரும்போது அவங்களே வந்து போட்டு போயிடுவாங்க. கால்நடை மருத்துவரை அணுகணும். கால்நடை மருத்துவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம இவ்வளோ பிராணி வளர்க்குறோம், எதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் மேடம். கழுதைக்கு எத்தனை மாதத்துல வந்து அந்த இனப்பெருத்துக்கு தயாராகும்? 12 மாதத்துக்கு ஒரு குட்டி இறங்கும். 12 மாதத்துக்கு ஒரு குட்டி. ஒரு வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் இது. குட்டி இது ஒரே குட்டி தான். ஏதாவது ஒன்று தான் 2 போடும். கழுதை வந்து ஒரே குட்டி தான். குட்டி போட்டு ஒரு 20 நாள்லயே வீட்டுக்கு வந்துடும். குட்டி எப்படின்னா இப்போ பாதுகாக்கிறீங்க? எவ்வளோ பால் ஆட்டி கொடுக்குறீங்க? இல்லை நம்ம பால் கறக்க மாட்டோம். நம்ம ஏதாவது குழந்தைக்கு யாராவது வந்தால் மட்டும் தான். மீதி நேரம் குட்டி தான் வளர்ப்போம் நம்ம. அதாவது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க கறக்குவாங்க. நம்ம பால் பிஸ்னஸ் பண்ணல. எமர்ஜென்சிக்கு யாராவது குழந்தைக்கு வந்து கேட்டால் கொடுப்போம். கழுதை பால் வந்து உண்மையிலே வந்து ஒரு சிறப்பு மிக்கதா? சிறப்பு மிக்கதாக இருக்காங்காட்டி தான் சார் இன்னைக்கு கழுதையே இல்லைங்களே. கழுதை பூரா காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு தேடி தேடி கழுதை வாங்குறவங்களுக்கும் கழுதை இல்லை. அந்த காலத்துல வந்து டோபிஸும் வளர்த்துருந்தாங்க எல்லாம். இன்னைக்கு வந்து டோபிஸே இல்லை. நிறைய பண்ணைக்கு தேடுறாங்க, பண்ணைக்கே கழுதை கிடைக்கல. ரொம்ப டிமாண்ட் பயங்கர டிமாண்ட். கழுதை பாலுக்கு சந்தையில வந்து ஒரு தேவை வந்து டிமாண்ட் வந்து தேவைப்படுதுன்னா ஒரு நேரத்துல தேவைப்படுற டிமாண்ட் வந்தே வரும். 1 லிட்டர் எவ்வளோ பால் சார்? நம்ம ஒரு ரேட்டுக்கு 6000 ரூபாய் போயின்னு இருக்கு. வெளிநாட்டுல வந்து 24,000 ரூபாய் போயின்னு இருக்கு. பாலை தவிர கழுதையில வேற வருமான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? வருமானம் எதுவுமே இல்லை. இது வந்து நாங்க வந்து ஒரு சொந்த தொழிலா வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் சலுகை இருந்தாக்க நம்ம வருமானம் பண்ணலாம். நமக்கு இது வரைக்கும் கவர்மெண்ட் எதுவும் டோபிஸ்க்குன்னாவே இது வரைக்கும் இல்லை, கழுதைக்குன்னாவே இது வரைக்கும் இல்லை. மற்ற பிராணிகள்லாம் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் கழுதைக்கு கொடுக்கல. இதுதான் இந்த கழுதை வளர்க்கறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இதுல கழுதை வளர்க்குறதுல ஏதோ கஷ்டம் இல்லை சார். கழுதை வளர்க்குறது நம்ம மனுஷனா மாதிரி அதை நம்பிட்டாக்க நம்மளை தேடி அது வந்துடும். நம்ம போய் தேட வேண்டியது இல்லை. காலையில் விட்டோம்னா மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கெல்லாம் அதே வந்துடும். நம்ம வந்து அது இல்லை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. காலையில எவ்வளவு மணிக்கான இது வெளியே விடுவீங்க? நான் 7 மணிக்கு விடுறேன், 5 மணிக்கு மூடிடுவேன். அரசு மானியம் ஏதோ உதவி திட்டங்கள் ஏதாவது இருக்கா? இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க, இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இதெல்லாம் போட்டு இருக்காங்க. 50 லட்சம் வரைக்கும் போட்டு அதுல மானியம் கொடுக்கறதுக்கு போட்டு இருக்காங்க. 15-20 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ வந்து கழுதைகளை வாங்கும் போது வந்து எப்படி கரெக்டா இதுதான் தரமானது, அது நான் டாங்கியனுடைய மவுஸ் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுக்கணும். தெரியாதவங்களும் வருவாங்க. இது இப்படி தான் இருக்கும், இது வந்து ஒரு சில சேஷ்ட் பண்ணும், இல்லை இது வந்து அமைதியாக இருக்கும், இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம தான் சொல்லி தரணும். ஒரு கழுதை வளர்க்குறாங்கன்னா சுமார் எவ்வளோ இடம் இருக்கணும் அதுக்கு? ஒரு ஏக்கராவது இருக்கணும். 1 ஏக்கராவது இருக்கும். நார்மலாக அது வந்து போயிட்டு சுற்றி பார்த்துட்டு. ஆமாம். கழுதை வளர்க்குறது முழு நேர தொழிலாக வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஆமாம். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? அதாவது சார், இந்த கழுதையை வந்து டோபிஸ் வளர்க்குறாங்கன்னா டோபிஸ்க்கு ஒரு மரியாதை கொடுத்து இந்த கழுதைக்கு ஒரு மரியாதை கொடுத்துருந்தா எந்த கவர்மெண்ட்டும் இது வரைக்கும் செய்யலை. கவர்மெண்ட் ஏதாவது சலுகை செஞ்சிருந்தா இந்த சலவை தொழிலாளர் இருந்து இந்த கழுதைக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். எதிர்காலம் இருக்கு, எதிர்காலம் கன்ஃபார்ம் இருக்கு. நம்ம அதான் ஒரு சலுகைன்னு இருந்தாக்க ஒரு இது இருந்தா, இப்போ மாட்டுக்கு எல்லாம் லோன் தராங்க, இந்த மாதிரி கழுதைக்கு தந்திருந்தா இன்னைக்கு நம்மளும் 100 கழுதை வச்சிருக்கலாம்.
வெளி மாநிலத்தில் இருக்கிற கழுதை எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கலாம். ஆனா இதுல இந்த சாணியில வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த இது பிடிக்கிறது புகை போடுவாங்க சார். இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து ஜன்னி ப்ராப்ளம் இருந்தால் அந்த சாணியில் ரசம் வச்சு தருவாங்க. அந்த கோமியத்தை எடுத்துன்னு போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்து ட்ரிங்க்ஸ் விட வைக்கிறாங்க. கோமியம் வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போய் தெளிக்கிறாங்க. வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கோமியம் எடுத்துன்னு போய் தெளிக்கிறவங்களுக்கு தேடி வராங்க. எங்கள் வீட்டில் இன்னுமே வருமானம் இல்லை, எங்கள் வீட்டில் எதுவுமே புடியல, கெட்ட வாடை சுற்றுது, அதுக்கு கொஞ்சம் கோமியம் கொடுங்கன்ட்டு நிறைய பேர் வராங்க. ஆனா ஒரு சிலர் வந்து உங்க பண்ணை வந்து நேரில் பார்க்க வரோம், அப்படி பால் வாங்க வர்றோம் அப்படின்னு சொன்னா அலோ பண்ணுறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேராக வந்தாக்க நம்ம பார்க்க வைக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நாங்கள் யார்கிட்ட ₹1 பணம் கேட்டதே கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா இப்போ இந்த கழுதை பண்ண தொடங்கணும், ஆனா இப்போ ஒரு ஃபார்மிங் எல்லாம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணவங்களுக்கு வந்து உங்களோட சஜஷன் என்னன்னா? சார், நிறைய பேருக்கு நான் ஐடியா கொடுத்து ஓப்பன் பண்ணாங்க. ஐடியா தெரியாமல் ஓப்பன் பண்ணவங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்து ஓப்பன் பண்ணவங்க எல்லாம் தான் வேஸ்ட்டு. இதில் வந்து கழுதனுடைய ரகமே தெரியாதவங்கலாம் வந்து கழுதை இது பண்ணிட்டு, இது வந்து குட்டி கூட இருந்தால் மட்டும்தான் பால் கறக்கும். குட்டி இல்லைன்னா 3 நாளில் பால் காஞ்சிடும், பால் உடஞ்சிடும். இது வந்து நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், மனுஷனை மாதிரி 10 நிமிஷத்துக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பால் குடிக்கிற மதம் இது. இல்லைன்னா வந்து இது வந்து மாடு மாதிரி காலையில பால் குடிப்பட்டு திருப்பி சாயந்தரம் வரைக்கும் பால் வச்சுக்கிற மாதிரி இல்லை. இப்போ வந்து வீட்லயே வளர்க்குறான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. வீட்டில் எஸ்டேட்டுக்காரெல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க சார். ஜாதகப்படி வளர்க்குறதுக்கு எஸ்டேட்டுக்காரெல்லாம் வந்து ஒரு ஆண் பெண்ணும் வாங்கிட்டு போறாங்க நம்ம கிட்ட. இப்போ வந்து வீட்டுல வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ வந்து வாங்கிட்டு போறாங்க. இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா, அதாவது எதையும் இல்லைங்க, இது வீட்டுல எடுத்துட்டு போய் வளர்க்குறாங்கன்னாக்க இதுக்கு வந்து இன்னுமே செலவு கிடையாது அவங்களுக்கு. சும்மா மேய்ச்சல் மட்டும்தான். மாடு வாங்கினாலே செலவு இருக்கு, ஆடு வாங்கினாலே செலவு இருக்கு. இதுக்கு வந்து செலவு கிடையாது. நிறைய பேருக்கு வந்து இந்த டாங்கி ஃபார்மஸ்காருக்கு வந்து டாங்கி கொடுக்குறவங்க வந்து, அதாவது குட்டி இல்லைன்னா கூட பால் கறக்கும், 1 லிட்டர் கறக்கும், 1.5 லிட்டர் கறக்கும்னு சொல்லி பொய் சொல்லி கலந்து கொடுத்துருவாங்க, டாங்கி வித்துடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஏமாத்துற வேலை நிறைய நடந்துட்டு இருக்குது. ஓகே, நான் இவ்வளோ நேரம் வந்து உங்களோட ரொம்ப நன்றி சார். Fearless.